நீ பட்ட கஷ்டங்களுக்கும் செய்த போராட்டங்களுக்கும் எங்கள் காணொளி மூலம் தீர்வு வருமெனில் மகிழ்ச்சி வேறு எது வீரனே. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. நம்ம நாட்டோட தலையெழுத்தை மாற்ற போகிற அந்த ஒரு நொடி. நம்ம நாட்டில் எல்லாருக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம நாட்டோட வளர்ச்சி வரலாற்றையும் மாற்ற போகிற அந்த ஒரு பவர் உங்கள் விரலில் இருக்குது. 18 வயசு ஆகிட்டா நான் மேஜர் ஆகிட்டேன், இஷ்டத்துக்கு இருக்கலாம், லவ் மேரேஜுக்கு முடிவெடுக்கிறது மட்டும்தான் நம்ம ரைட்ஸில். சொசைட்டியில் அது பிரச்சனை இது பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ண 100 பேர் வருவாங்க. ஆனால் அதே சொசைட்டி மாற்ற 100ல் ஒருத்தன் வரதே கஷ்டமாக இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சார் நமக்கு பவர். அந்த ஒரு நாள் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தோட எந்த மொழியில் இருந்தாலும் நம்மளோட உரிமையை பயன்படுத்தி இங்கே எத்தனை பேருக்கு அக்கறை இருக்குது? நமக்கெல்லாம் லீவ் வரது வீட்டில் பட்டு தூங்க மட்டும் இல்லை சார். அந்த ஒரு நாள் நம்ம எடுக்க முடிவு அடுத்த 5 வருஷம் நம்ம நிம்மதியாக வச்சுருக்கோம். ரோடு சரியில்லை, தண்ணி ப்ராப்பராக வரல, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை நடக்கணும், லஞ்சம் வாங்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. தினமும் எத்தனை விஷயம் இந்த மாதிரி பேசுகிறோம். ஆனால் ஓப்பனாக கேட்குறேன், உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். நம்ம தொகுதியில் எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க ஆக்ஷன் நின்றுருக்காங்களா இல்லையா, இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமா, அவங்க டியூட்டிஸ் நம்ம யாருக்காவது தெரியுமா? காலங்காலமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கட்சி, அந்த கட்சி யார் பிஎம் ஆக்க போகுதுன்னு பார்த்துட்டு மாற்றி மாற்றி அவங்களுக்கே போய் ஓட்டை கொட்டுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எம்பி தான் பிஎம் கொண்டு வர வேண்டிய நலத்திட்டங்கள் மற்றும் நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்க்க போகிறவர். ஒரு எம்பி தான் கவர்மெண்ட்டில் எல்லாரும் அவருக்கு கீழே கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்ப்பாரு. உங்களோட கருத்து மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறதையும் சபையில் போய் பேச போகிறவங்க அவங்க தான். நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்கஸ் ரெண்டுமே நமக்கு யூனிட்டி தாங்க. நம்ம எல்லோரும் யூனிட்டியில் தாங்க இருக்கோம். பட் எங்கே சாதி, மதம், இனம், ஏன் மொழியில் கூட இருக்கும். நான் தமிழா, மலையாளி, ஹிந்தினாலாம் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எல்லோரும் ஒன்று, ஒரே நாடு, ஒரே மதம், இந்தியா. ஊழல் இல்லாத இந்தியா 2020 வல்லரசு ஆயிரும். இந்த மாதிரி எத்தனையோ கனவுகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தாங்க இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்க சோத்துல ஆரம்பித்து நீங்கள் சுவாசிக்கிற காற்று வரைக்கும் நம்ம இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் ஊழல். இங்கே எல்லா இடத்துலையும் ஊழல் நடக்குது நமக்கே தெரியும். ஆனால் ஒரு தப்பு செய்கிறோன்னா அதை தட்டி கேட்க நமக்கு இங்கே ரைட்ஸ் இல்லை. கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீர் முகமது அலின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஆப்பில் அந்த ஊரில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், லஞ்சம் வாங்குறன்னு எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரே டேரெக்டாக வந்து சால்வ் பண்ணுறாரு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 3.5 லட்சம் மக்களுக்கும் மேலே இருக்க ஒரு சிட்டியில் இப்படி பண்ண முடியும்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 137 கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் நினச்சி அதை பண்ண முடியாதா? திங்க் அபவுட் இட். இந்தியன் பிரெயின்ஸ் சுந்தர் பிச்சை, சத்ய நடலா மாதிரி இன்னும் நிறைய டேலண்டான பிரெயின்ஸ் இன்னும் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. கலப்படமே இல்லாத மனசு இருக்க யங்ஸ்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு ஆக்ஷன் டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். யாராவது ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆக்ஷன் டீம் இருக்காங்க, அவங்க உண்மையாக வெரிஃபை பண்ணி அதை பிஎம்க்கு அனுப்புவாங்கங்கிற பயம் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் இருக்கணும். எலெக்ஷன் இப்போ கொடுக்குற ஒவ்வொரு வாக்குறுதியும் காற்றுல கலக்கிறதுக்காக மட்டும் இல்லை. வின் பண்ணுற வேட்பாளர் கொடுத்த வாக்குறுதி ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டில் முடிக்கணும். அப்படி அவர் சொன்ன டேட்டில் முடிக்கலன்னா ஓட்டு போட்டவங்க அவங்களுக்கு கேள்வி கேட்கலாம். மக்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். மக்கள் கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அடுத்த 28 நாள் அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆகணும். சால்வ் பண்ணனா அவரே அவரோட பதவியை ரிசைன் பண்ணணும். ஓட்டோட அருமை புரியாமல் ஓட்டு போடாதவங்களுக்கு எதுக்கு சார் கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? ஓட்டு போடாதவங்க யாராக இருந்தாலும் அவங்க இந்தியாவோட சிட்டிசன் லிஸ்ட்லேருந்து தூக்குங்க சார் வெளியே. இந்த டைம் 100% ஓட் நீங்கள் நினச்சா போல் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ண போகிறது 543 நேர்மையான சிட்டிசன்ஸை. ஒரு லைனில் சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஓட்டு போடுறவங்க யாராக வேணா இருக்கட்டுங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பாவே எலெக்ஷன் நின்னாலும் அவங்க நேர்மையாக இருப்பாங்களா, அவங்க நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு பார்த்து தான் நான் ஓட்டு போடுவேன். நீங்களும் அந்த மாதிரி ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி டார்கெட்டும் பண்ணல, மக்களையோ கவர்மெண்ட்டையோ குத்தமும் சொல்லுங்க. நடக்கிறது சொன்னோம், நடக்கிறது எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டோம். இனி மாற்ற வேண்டியது எல்லாமே உங்கள் ஒரு விரலில் தான் இருக்குது.